தமிழ் உறவுகளுக்கும் கபடி சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி 21வது நாள். காலையில் 5:30க்கு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே எப்பவும் போல் 10 நிமிஷம் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடித்த உடனே அப்படியே நம்ம ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ரன்னிங் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் பாடி ஸ்ட்ரென்தனிங் அண்ட் பவர் ஒர்க் அவுட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெயிட் எதுவும் இல்லாமல் ஸ்குவாடு, சிட்டப்ஸு, சைடு சிட்டப்ஸு, லஞ்சஸ்ஸு இதெல்லாம் பண்ணேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அடுத்து வெயிட் வச்சு லஞ்சஸ்ஸு, ஸ்குவாடு எல்லாம் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் நான் 20 கவுண்ட்டு 3 செட்டாக பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ 3 செட்டு 10 பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கன்னா நீங்கள் 3 செட்டு பண்ணுங்கள் 20 கவுண்ட்டில். வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் மேட்சுக்கு போகிற நாளை விட்டுட்டு மிச்சம் 6 நாள் இருக்கும். அந்த 6 நாளில் 2 நாள் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் பவர் ஒர்க் அவுட்டும், 2 நாள் ஸ்பீடு அண்டு ஷட்டில் ரன்னும், 2 நாள் மொபிலிட்டி அண்ட் அஜிலிட்டி லேடர் ட்ரில் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். டெய்லி ஒர்க் அவுட் முடிஞ்ச பின்னே வார்ம் டவுன் பண்ணுங்கள். கிடைக்கிற டயத்தில் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. 2 பேர் 3 பேர் இருக்கப்போ ரைடு பண்ணுறப்போ ஒரே இடத்துல நின்று ரைடு பாடிட்டு இருக்காங்க. எப்படியும் உங்களை மண்டையை போட தான் எய்மில் இருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு கோட்டை பார்த்து ஜம்ப் அடிங்க. எப்போவுமே 7 பேரை பார்த்து ரைடு பாடுங்க. தரையை பார்த்து என்றைக்குமே ரைடு பாடாதீங்க. நீங்கள் இப்போ தான் கபடி பழகுறீங்கன்னா முதலையே 7 பேரை பார்த்து அட்டம்ப்ட் போடுறது அந்த மாதிரி ஸ்கில்லை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வராது, போக போக வரும். அடுத்து போனஸ் போடுறப்ப எப்பயுமே தலையை திருப்பி 7 பேரையும் பார்த்து போடுங்க. அப்படின்னா தான் யார் அடிக்க வரா, யார் உங்களை கால் எடுக்க வரான்னு தெரியும். அப்போ தான் உங்களால் எஸ்கேப்பிங் ஸ்கில்லை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரைடு பாடிக்கிட்டு இருக்கப்போ கவரு ஆல்ட்டோட வந்து உங்களை மறைச்சா டக்குன்னு வேகமாக ஸ்பீடாக முன்னேறி டக்குன்னு இந்த பக்கம் விலக்கி விட்டு கோட்டில் விழுந்துருங்க. இன்றைக்கான செஷன் முடிஞ்சிச்சு நண்பர்களே. கண்டிப்பாக கபடி வீரர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.